الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال نبينا صلى الله عليه وسلم مثل الجليس الصالح والسوء كالحامل المسك والنافخ الكير. صدق الله مولانا العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. பேரன்பிற்கும் பேர்மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரௌபாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு வாழ்க்கை துணையாக, வாழ்க்கையில் அன்றாட நமக்கு சகோதரர்களாக, நண்பர்களாக, தோழர்களாக சிலர்களை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நண்பர்கள், தோழர்கள், இவர்களுடைய சகவாசம் என்பது நமக்கு மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சகவாசத்தில், நண்பர்களுடைய சகவாசத்தில், தோழர்களுடைய சகவாசத்தில், சகோதரர்களுடைய சகவாசத்தில், நன்மக்களுடைய சகவாசத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது மாறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய தோழரை நல்லவர்களாக அமைத்து கொண்டோம் என்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்கள், நற்பண்புகள், நல்லொழுக்கங்கள் நம்முடைய வாழ்விலும் அது ஒளிரச் செய்யும். நம்முடைய தோழர்களை, நண்பர்களை தீயவர்களாக நாம் அமைத்து கொண்டோம் என்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்கள், தீய பண்புகள், கெட்ட செயல்கள் நம்மிடத்திலும் அது ஒட்டிக்கொள்ளும் என்பதுதான் உண்மையான விஷயம். அதனால்தான் தமிழில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்வார்கள். உன்னுடைய நண்பனை வைத்து உன்னை எடை போடலாம். உன் நண்பன் சிறந்தவனாக இருந்தால் நீ சிறந்தவனாக இருப்பாய். உன் நண்பன் தீயவனாக இருந்தால் நீயும் தீயவனாகத்தான் இருப்பாய் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற வார்த்தைகளை சொல்வார்கள்.
அதனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த தோழமை என்பது நல்ல தோழமையாக இருக்க வேண்டும், நல்லோர்களுடைய தொடர்பாக இருக்க வேண்டும். நல்ல தொடர்பு இருந்ததென்றால் நாமும் பண்புகள் நிறைந்தவர்களாக ஆக முடியும், நல்லொழுக்கங்கள் நிறைந்தவர்களாக ஆக முடியும், நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக ஆக முடியும். அன்பானவர்களே, தீய தொடர்பு நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும், நல்ல தொடர்பு நம்மை சொர்க்கத்தில் அழைத்து செல்லும் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அதனால் தான் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது இவ்வாறாக சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், கூனு மஅஸ் சாதிகீன், நல்லோர்களோடு, சாலிஹீன்களோடு, சாதிகீன்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். நல்லோர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்றால், இந்த ஆயத்திற்கு நபியவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி விளக்கம் சொல்வார்கள். அன்பானவர்களே, மசலுல் ஜலீசி, அதாவது ஜலீசி சாலிஹி வல் சூஇ, நல்ல மனிதனுடைய அந்த சகவாசமும் தீய மனிதனுடைய அந்த சகவாசமும், நல்லோர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சகவாசத்திற்கும் தீய மனிதனுடைய அந்த சகவாசத்திற்கும் உதாரணமாகிறது என்று நபி அவர்கள் சொல்லும் பொழுது, கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிஹில் கீரி, கஸ்தூரியை விற்கக்கூடிய அல்லது சுமக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் கொல்லப்பற்றையில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கும் உள்ள ஒரு உதாரணத்தை போன்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஃபஹாமிலில் மிஸ்க், கஸ்தூரியை சுமக்கக்கூடிய அந்த மனிதனோடு நீ சகவாசத்தை அமைத்து கொண்டால், அவனோடு தோழமையை நண்பனாக நீ அமைத்து கொண்டால், அவனோடு இருந்தால், இன்மா ஐ யுஸீக, அந்த மனிதன் ஒரு கால் உனக்கு, அந்த மனிதன் அந்த கஸ்தூரியில் இருந்து சிறிதை உனக்கு கொடுப்பான், அல்லது நீ அவனிடத்தில் வாங்குவாய், சிறிது அவன் உனக்கு கொடுக்கலாம். அதாவது ஒரு அத்தர் வியாபாரிட்ட நம்ம கூட இருக்கிறோம்னா என்ன செய்வார், பாருப்பா இந்த அத்தர் எப்படி நறுமணமாக இருக்குன்னு தடை விடுவார். அப்போ அந்த நறுமணம் நமக்கு கிடைக்கும். அல்லது ஒரு பாட்டிலை, சின்ன பாட்டிலை இருந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு கொடுப்பார், அந்த நறுமணம் நமக்கு கிடைக்கும், கஸ்தூரி நமக்கு கிடைக்கும். அதன் அப்படி அவர் கொடுக்கலாட்டின்னு சொன்னாலும் கூட அவரோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த வாடையாவது நமக்கு கிடைக்கும். கஸ்தூரி விற்கக்கூடியவர் கூட சேர்ந்திருந்தால் அந்த நறுமணம் கமலக்கூடிய அந்த வாடை, நல்ல வாசனையை நாம் நுகர முடியும். ஏங்க, அவர் கஸ்தூரி வியாபாரி, அத்தர் வியாபாரி, நறுமணம் விற்கக்கூடியவர். அதனால் அவரோடு சேர்ந்திருந்தா அந்த நறுமணத்தை அவர் கொடுப்பார், அல்லது நாம் வாங்குவோம், அல்லது அதனுடைய வாடையாவது நமக்கு கிடைக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், தீய மனிதரோடு நீ சேர்ந்திருப்பது எப்படிப்பட்ட உதாரணம் என்றால், நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், வனாஃபிஹில் கீரி, கொல்லப்பற்றன்னு சொன்னால் அந்த தீ கங்க ஊதி இரும்பை பொசுக்கக்கூடிய, இரும்பை அடித்து நொறுக்கி அதை இலக வைக்கக்கூடிய அந்த கொல்லப்பட்டறை, அங்கு கங்கு வைத்து தீய அவங்க ஊதிக்கொண்டே இருப்பாங்க. அங்கு போய் அவரோடு சேர்ந்து உட்கார்ந்தால் அந்த தீயிலிருந்து வரக்கூடிய கங்கு, நபி அவர்கள் சொன்னார்கள், இம்மா ஐயுஹரிக தியாபக, உன்னுடைய ஆடையை அது எரித்து விடும், ஆடையில் சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்துரும். அல்லது வைம்மா அன் தஜிது ரீஹன் ஹபீசத்தன், அந்த புகையினுடைய கெட்ட துர்வாடையை நீ நுகருவாய். கெட்ட துர்வாடை, அந்த கொல்லப்பற்றையில் அவனோடு சேர்ந்தமர்ந்தால் நம்ம ஆடைக்கும் பாதிப்பு,
நம்முடைய அந்த வாடையும் தீய வாடையை நீ உணர்வாய், நுகர்வாய். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நல்ல மனிதர்களோடு சேர்ந்திருப்பது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை நீ பார்ப்பாய், நீயும் செய்ய வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஏற்படும். அதே போன்று தீய மனிதனோடு நீ சேர்ந்திருப்பது அவனிடத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய விஷயங்களை நீ பார்ப்பாய். அதனால் நீயும் தீயவனாக ஆகுவதற்கும் ஒரு காரணமாக அமையும். அதனால் நல்ல தோழமை என்பது மிக முக்கியமானது. நல்லோர்களோடு சேர்ந்திருப்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபீஹி ஃபதீலத்துல் மஜாலிஸி ஸாலிஹீன், ஸாலிஹீன்களுடைய அந்த கூட்டத்தில் சேர்ந்து இருப்பதினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? வ அஹ்லுல் கைரி, அவர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் சிறந்த மனிதர்கள். வல் மர்அத்தி, அவர்கள் மனித நேயமிக்கவர்கள். அவர்களிடத்தில் மனித நேயம் என்பது இருக்கும். நல்லவர்களுடைய அந்த சபையில் சேர்ந்திருந்தால் மனித நேயம், சிறந்தவர்கள். அதே போன்று மக்காரிமல் அஹ்லாக், நற்குணமுடையவர்கள் அவர்கள். அதே போன்று வல் வர்உ வல் இல்மு, பேணுதலுடையவர்கள், கல்வி, மார்க்க கல்வி உடையவர்கள் அவர்கள். அவர்களிடத்தில் நீ சேர்ந்திருந்தால் உனக்கு வல் அதபு, இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் நல் ஒழுக்கம் உடையவர்கள். அந்த நல்லொழுக்கம் அவர்களிடத்தில் இருக்கு, தக்குவா இருக்கின்றது, நற்குணங்கள் இருக்கின்றது, நல்ல பண்புகள் இருக்கின்றது. அவர்களோடு நாம் சேர்ந்திருந்தால் நமக்கும் நல்ல பண்பு, நற்குணம், நல்ல கல்வி, இறை ஞானம், தக்குவா, இஹ்லாஸ் போன்ற எல்லா விதமான இறைவனுக்கு பிடித்தமான விஷயங்களும் நம்மிடத்திலும் உருவாகும். அன்பானவர்களே, இன்னும் சொன்னார்கள், வனஹா அன் மஜாலிசி அஹ்லி ஷர்ரி, தீய மனிதர்களுடைய அந்த சபையில் நீ சேர்ந்திருப்பது. வ அஹ்லுல் பித்அத்தி, அந்த மனிதர்கள் உனக்கு தீய விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். பித்அத், மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுப்பார்கள். வல், இன்னும் சொன்னார்கள், ஐயக்தாபன் நாஸ், அவர்கள் மக்களை பற்றி புறம் பேசுவார்கள். நீனும் புறம் பேச வேண்டிய சூழ்நிலை உனக்கு உண்டாகிவிடும். இன்னும் சொன்னார்கள், வயுக்ஸருல் ஃபஜ்ரத்து, அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் நீனும் பாவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அன்பானவர்களே, அதனால நம்முடைய தோழமையை நல்லோர்களோடு அமைத்து கொண்டால் நாமும் நல்ல மக்களாக உருவாக முடியும். நம்முடைய தோழமையை தீயவர்களோடு அமைத்து விட்டால் நாமும் தீயவர்களாக ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும். அதனால் நல்லோர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், அவர்களோடு நாம் அமர்வது மிக சிறந்ததாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாதாக்களோடு அமர்வதற்கு உதாரணத்தை சொல்லும் பொழுது ஞானிகள் இவ்வாறாக சொன்னார்கள். நற்குணமுடைய ஞானிகள், இறை நேச செல்வந்தர்கள் இவ்வாறாக சொல்வார்கள், இஸ்ஹபு மஅல்லாஹ், நீ அல்லாஹுவோடு சேர்ந்திரு, அல்லாஹுவோடு நீ சேர்ந்து இரு. பயில்லம் தக்திரு, அது உனக்கு முடியாத காரியம், அல்லாஹ்வோடு சேர்ந்து இருப்பது உனக்கு முடியாத காரியமாக இருந்தால், ஃபஅஸ்ஹபு மஅ மை யஸ்ஹபு மஅல்லாஹ், யார் அல்லாஹுவோடு தோழமை வைத்திருக்கின்றார்களோ, அல்லாஹுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களோடு நீ சேர்ந்திரு. அல்லாஹுடையவர்கள், இறை நேசர்கள், நல்லொழுக்கமுடையவர்கள், இறைவனுடைய அந்த தக்வா உடையவர்கள், யகீனுடையவர்கள், இறை பக்தியை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு நீ சேர்ந்திருந்தால் உனக்கும் இறைவனை கிடைப்பதற்கு ஒரு காரணமாக ஆகும். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட போய் கற்றுக்கிறோம். ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்ஜினியரிங் காலேஜில் போய் நம்ம படிக்கிறோம். டாக்டருக்கு மருத்துவக் கல்லூரியில் போய் படிக்கிறோம். அன்பானவர்களே, அதே போன்று இறைவனை நாம் அடைவதற்கென்று கல்வி இருக்கின்றது. இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கென்று கல்வி இருக்கின்றது. அது எங்கு கிடைக்கும் என்று தேடுவதற்கு இன்று மக்கள் தயாராக இல்லை. அன்பானவர்களே,
அது யார் கொடுப்பார்கள், யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? இறை நெருக்கத்தை பெற்ற மனிதர்கள் எங்கிருக்கிறார்கள்? அவர்களோடு சேர்ந்து இறைவனுடைய தொடர்பை அடைய வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு வருவதற்கு, தக்வாவை கொண்டு வருவதற்கு முயற்சியை தரக்கூடிய அந்த இறைநேசர்கள், நல்லொழுக்கமுடையவர்களோடு நாம் சேர்ந்து இருப்பது நமக்கு மிக உன்னதமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கும். தமிழ்ல சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும். சாதாரண இந்த நாருக்கு எந்த ஒரு வாடையும் கிடையாது, நாருக்கு எந்த வாடையும் கிடையாது, மோந்து பார்த்தா வாடையே இருக்காது. ஆனால் அந்த நாருக்கும் மனம் வரும் என்றால் அது பூவோடு சேர வேண்டும். பூவோடு சேர்ந்தால்தான் நாரும் மணக்கும் என்றால், நாம் நல்லோர்களோடு சேர்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒளிவுற்றமுடையதாக, இறைவனுடைய அருள் நிறைந்ததாக அது மாறும். தமிழ்ல அரபியில ஒரு வார்த்தை சொல்வாங்க, அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருப்பான். எப்படி தமிழ்ல சொல்றாங்களோ, நீ உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்று சொல்வார்களோ, அதே வார்த்தை அரபியிலையும் சொல்றாங்க, அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருப்பான். ஃபல்யன்துர் அஹதுக்கும். நீங்கள் ஒரு மனிதனை பார்ப்பதாக இருந்தால் மை யுஹ்லில், அவனுடைய நண்பனை பாருங்க. ஒரு மனிதனை நீங்க சோதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவன் எப்படிப்பட்டவன் என்று அறிய வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பாருங்க. அவனுடைய மார்க்கத்தில் தான் இவன் இருப்பான், அவனுடைய பின்பற்றுதல்ல தான் இவன் இருப்பான். அதனால உன்னுடைய நண்பனை நீ எப்படி அமைத்துக் கொள்கிறாயோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை என்பது அமையும் என்பது நம் முன்னோர்கள், நாதாக்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்க நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, சஹாபாக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய ஐயாமுல் ஜாஹிலியா, மடைமையினுடைய அந்த காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. எல்லா விதமான மூட நம்பிக்கைக்கும் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். எல்லா விதமான மூட நம்பிக்கையும், கெட்ட தீய குணங்கள் அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது. மது, மாது, சூது எல்லா குணங்களும் அவர்களிடத்தில் இருந்தது. சஹாபாக்களுடைய முன் இருந்த வாழ்க்கை, நபியவர்களுடைய சகவாசம் கிடைத்தது, நபியவர்களுடைய தோழமை கிடைத்தது. அவர்கள் மது மாதுவை விரும்பக்கூடிய அந்த சஹாபாக்கள் இறை பொருத்தத்தையும் இறை நெருக்கத்தையும் விரும்ப ஆரம்பித்தார்கள். எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அதில் பெருமை என்ற எண்ணம் அவர்களிடத்தில் ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுது இறை பொருத்தம் என்ற எண்ணத்தோடு எந்த அமல்களும் செய்யக்கூடியவர்களாக ஆனார்கள். எதுனால் நபியவர்களுடைய சகவாசம், நபியவர்களுடைய தோழமை. சஹாபி என்றால் தோழர் என்ற அர்த்தம். நபியவர்களுடைய தோழமையின் காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது. தீய குணமுடையவர்கள், நல்லொழுக்கம் உடையவர்களாக நபியவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸஹாபி கன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்திற்கு ஒப்பானவர்கள், வானத்தில் மின்னக்கூடிய அந்த ஸ்டார்களை போன்றவர்கள். எப்படி அது ஜொலிக்கின்றதோ அதுபோன்று என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஒப்பானவர்கள். நீங்கள் அவர்களில் யாரையாவது ஒருவரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், சஹாபாக்களை நபி அவர்கள் எப்படி உருவாக்கி இருப்பார்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்கள். அல்லாஹ் சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள், நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன். இது எப்படிங்க மாறுச்சு வாழ்க்கை? நபியவர்களுடைய சகவாசம். அதற்கு பிறகு வந்த மக்கள் சஹாபாக்களுடைய சகவாசத்தில் அவருடைய வாழ்க்கையை மிளிரச் செய்தார்கள், ஒளிமயமாக்கினார்கள். சஹாபாக்களை பார்த்த அந்த தாபிஈன்கள்
தாபியீன்களை பார்த்த அந்த தபஅத் தாபியீன்கள் தாபியீன்களிடத்தில் இருந்து நற்குணத்தை கற்றுக்கொண்டார்கள், நல்லொழுக்கத்தை கற்றுக்கொண்டார்கள், மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள், குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள், ஹதீஸுகளை கற்றுக்கொண்டார்கள், தஃப்சீர்களை கற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, இது நல்லொழுக்கம் நல்லோர்களுடைய தொடர்புல இந்த தீனுல் இஸ்லாமும் மார்க்கத்தினுடைய இந்த எல்லா காரியங்களும் உலகம் முழுவதும் பரவச் செய்தது. நல்லொழுக்கம் உடைய அந்த மனிதர்களோடு அந்த தொடர்பு. ஒரு காலம் இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறுபிராயம் வாலிப பருவம். தந்தை ஒட்டகத்தை மேய்ப்பதற்காக கொடுத்து அனுப்பினார். ஒரு ஒட்டகத்தை துளைத்துவிட்டு திரும்ப வரும் பொழுது தந்தை சொன்னார், நீ ஒரு ஒட்டகம் கூட மேய்க்க தகுதியில்லாதவன் என்று தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னார்கள். அந்த உமர் தான் மிகப்பெரிய கலீஃபாவாக ஆனார்கள் நபி அவர்களுடைய தோழமையின் காரணத்தினால். நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த தீனுல் இஸ்லாத்தை மார்க்கத்தை பின்பற்றியதனால் உலகம் போற்றும் மிகப்பெரிய அமீருல் முஃமினீன்களாக என்று உருவானவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்றைய காந்தியடிகள் முதற்கொண்டு இன்றைய கெஜ்ரிவால் வரை சொன்னார்கள், உமரை போன்ற ஆட்சியை கொண்டு வர வேண்டும், அதுதான் சிறந்த ஆட்சி என்று சொன்னார்கள். என்றால் உலகம் போற்றும் சிறந்த ஆட்சிக்கு சொந்தக்காரர்களாக உருவாகுவதற்கு முன்பு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தந்தையே சொன்னார் தன் மகனை பார்த்து, நீ ஒரு ஒட்டகம் வைக்க கூட தகுதியற்றவன் என்று. அன்பானவர்களே, நபி அவர்களுடைய தோழமை அவர்களை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்தது. அன்பானவர்களே, நமக்கும் அதே போன்று அந்த தோழமையை நல்ல தோழமையாக நாம் அமைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆன்ல வார வாரம் வெள்ளிக்கிழமை நாம் ஓதக்கூடிய அந்த சூரத்துல் கஹஃப், குகைவாசிகள் என்ற அந்த சூறாவில் 7 நபர்கள் அல்லாஹ்விற்காக மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக 7 நபர்கள் ஒரு குகையில் போய் தங்கினார்கள். அவர்களோடு ஒரு நாயும் சேர்ந்து சென்றது குர்ஆன் குறிப்பிடுகிறது. அந்த நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவர்கள், ஓரிரை கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களோடு நாயினுடைய அந்த சகவாசம். அன்பானவர்களை, 309 வருட காலம் அந்த குகையில் தூங்கினார்கள். அல்லாஹ் தூங்க வைத்தான். அந்த நாய் அவர்களுக்கு பாதுகாப்பாக குகையின் வாசலில் இருந்தது. அந்த நாய்க்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம், நாயினுடைய எச்சில் பட்டாலும் அது 7 தடவை கழுவணும், ஒரு தடவை மண் வைத்து கழுவணும் தேய்த்து. ஆனால் அந்த நஜீஸான அந்த நாய்க்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 10 விலங்கினங்கள் சொர்க்கத்துக்கு செல்லும், அதுல அந்த கஹ்ஃவாசிகளுடைய நாயும் சொர்க்கத்திற்கு செல்லும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, சொர்க்கத்துக்கு போகணும்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று ஈமான், இன்னொன்று நல்லமல் அமலே சாலிஹ், மூன்றாவது இஹ்லாஸ் நல்ல எண்ணத்தோடு அமல் செய்வது. இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயம் இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் ஒரு மனிதன். ஆனால் இந்த 3 விஷயத்திற்கு அப்பாற்பட்ட எந்த அமலும் செய்யவில்லை, மனித இனமே இல்லை. அந்த நாய்க்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்றால் நல்லவர்களுடைய சகவாசத்தின் காரணத்தினால், நாதாக்கள் சாலிஹீன்களுடைய அந்த தோழமையின் காரணத்தினால். அன்பானவர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னக அன் தன்குலுல் ஹிஜாரத்தி மஅல் அப்ரார், நிச்சயமாக உனக்கு நல்லோர்களோடு சேர்ந்து அமர்ந்து கற்களை புரட்டுவது எப்படிப்பட்டது என்றால், கைரும் மின் அன் தஅக்குலுல் ஹல்வா மஅல் அஷ்ரார், தீயோர்களோடு அமர்ந்து அல்வா சாப்பிடுவதை விட நல்லோர்களோடு அமர்ந்து சின்ன கற்களை புரட்டுவது சிறந்தது என்று சொன்னார்கள். நல்லோர்களோடு சேர்ந்து அமர்ந்து சின்ன கற்களை புரட்டுவது தீயோர்களோடு அமர்ந்து ஹல்வா சாப்பிடுவதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். என்றால் நல்ல மனிதர்களோடு நாம் தோழமை நமக்கு மிக முக்கியம் என்பதை இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், ஹதீஸ்கலை வல்லுநர்கள், குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள், ஃபுகஹாக்கள், மார்க்க ஷரீஅத்தினுடைய சட்டதிட்டங்களை தொகுத்து வழங்கிய ஃபுகஹாக்கள், மஷாயிஹ்மார்கள், ஷேக்மார்கள், இமாம்கள், இவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு கல்வி ஞானம், மார்க்க அறிவு இருந்தாலும் எங்களை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதில் வெளிச்சத்தை தந்தது நல்லோர்களுடைய சகவாசம்தான், இறை நேசர்களுடைய தொடர்பு தான் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, மிகப்பெரிய ஹதீஸ்கலை வல்லுனர் ஹஜ்ரத் இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அபு ஹாஷிம் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தொடர்புல நான் இருந்ததுனால தான், அவர்களிடத்தில் இருந்து பாடத்தை, மார்க்கத்தை, தஸவ்வுஃபை, மார்க்க அறிவை, இறை ஞானத்தை நான் கற்றுக்கொண்டதால் தான் எனக்கு முகஸ்துதியினுடைய நுணுக்கங்களை நான் அறிந்து கொண்டேன். ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதியினுடைய நுணுக்கத்தை அறிந்து அதிலிருந்து நான் தவிர்ந்து கொண்டேன். அன்பானவர்களே, மிகப்பெரிய இமாம் சுஃபியானு ஸௌரி ஹதீஸ்கலை வல்லுனர் அவர்கள் சொன்னாங்க, நல்ல சூஃபி அவர்களிடத்தில் நான் அமர்ந்து மார்க்க ஞானத்தை கற்றுக்கொண்டதுனால தான் மார்க்கத்தில் ரியா என்று சொல்லக்கூடிய அந்த முகஸ்துதியில் இருந்து நான் தப்பித்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அதே போன்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் உங்க வயது என்ன என்று கேட்டா 2ன்னு சொல்லுவாங்க. 2 தானா? ஏன் 2ன்னு சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் நான் கழித்த இந்த 2 வயது தான் மிக சிறந்தது, 2 வருடம் தான் மிக சிறந்தது. என்ன வருடங்க? இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய குலக்குழந்தை, நபி அவர்களுடைய பேரக்குழந்தை, அவரிடத்தில் 2 வருடம் நான் மார்க்கத்தினுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டேன், தஸவ்வுஃப் என்ற அந்த ஞானத்தை கற்றுக்கொண்டேன். அந்த 2 வருடம் தான் என் வாழ்க்கையில் சிறந்தது. அந்த 2 வருடத்தில் தான் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையே நான் உணர்ந்தேன். அல்லாஹ் நம்ம எதுக்கு படைச்சிருக்கிறான், இந்த வாழ்க்கை எதுக்கு, இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்ததே அந்த 2 வருடம் தான். அன்பானவர்களே, எவ்வளவு கற்றாலும், மார்க்கத்தின் அறிவு பெற்றாலும் நல்லோர்களுடைய தொடர்பு இல்லை என்றால் நாம் கரை சேர முடியாது என்பது இந்த இமாம்களுடைய அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அன்பானவர்களே, ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, புகாரி ஷெரீஃபில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வானலோகத்தில் மலக்குமார்கள் சுற்றி தெரிவார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யப்படுகிறதோ, தஹ்மீது செய்யப்படுகிறதோ, அல்லாஹ்வை புகழப்படுகிறதோ, அங்கெல்லாம் சென்று மலக்குமார்கள் அந்த திக்ருடைய சபையை நிரம்பச் செய்வார்கள். அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். எதுவரை என்றால், இந்த உலகத்திலிருந்து இறைவனுடைய அரிசி வரை அவர்களை சூழ்ந்து இறக்கைகளை கொண்டு மூடிக்கொண்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் செல்வார்கள். அல்லாஹு தாலா கேட்பான், அனைத்தையும் அறிந்த இறைவன், எங்கிருந்து வரீங்க? அல்லாஹு தாலா அவர்கிட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உன்னை பற்றி புகழ்ந்த அந்த மக்களிடத்திலிருந்து வருகிறேன், உன்னை தஸ்பீஹ் செய்த அந்த மக்களிடத்திலிருந்து வருகிறோம் என்று சொல்லும் பொழுது, என்னை புகழக்கூடிய அந்த மக்கள் என்னை பார்த்துருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. யா அல்லாஹ், உன்னை பார்க்கல, என்னை பார்த்தா என்ன செய்வாங்க? இன்னும் அதிகமாக உன்னை தஸ்பீஹ் செய்வாங்க, அதிகமாக உன்னை புகழுவாங்க. அப்போ அவங்க என்ன ஆசைப்படுறாங்க? அவங்க சொர்க்கத்தை ஆசைப்படுறாங்க. சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா? இல்லை. சொர்க்கத்தை பார்த்தா அவங்க எப்படி இருப்பாங்க? இன்னும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆவலோடு, ஆசையோடு அதிக அமல்கள் செய்வார்கள். அவங்க எதை விட்டும் தவிர்ந்து கொள்ள ஆசைப்படுறாங்க. அவங்க நரகத்தை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும், அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அப்படியா? நரகத்தை பார்த்துருக்காங்களா? இல்லை. இப்போ நரகத்தை பார்த்தா நரகத்திலிருந்து அவர்கள் விரண்டோடு வருவார்கள், அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நல்லமல்கள் செய்வார்கள் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள். நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான். அவர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன். அப்போ அந்த மலக்குமார்களிலிருந்து ஒரு மலக்கு சொல்லுவார், யா அல்லாஹ், அந்த சபையில் திக்ர் மஜ்லிஸில் ஒரே ஒரு மனிதர் திக்ர் செய்வதற்காக வரல,
சும்மா வந்து உட்கார்ந்துருந்தாரு ஏதோ ஒரு தேவைக்காக. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா ஜாஅ ஹாஜத்துன் ஃபயகூலு ஹுமுல் கௌமு லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும். அந்த நல்லோர்களுடைய அந்த சபையில் சேர்ந்து அமர்ந்தவரும் பாக்கியமற்றவராக ஆக மாட்டார். நல்லோர்களுடைய சபையில சும்மா போய் உட்கார்ந்துருக்காருங்க, திக்ருடைய சபையில, அவருக்கும் மன்னிப்பு, அல்லாஹ் தஆலா அவரையும் மன்னிச்சிருவார். நல்லோர்களுடைய சபையில நம்ம உட்கார்றது, திக்ரு செய்யக்கூடிய சபையில உட்கார்றது, அவர்களோடு சேர்ந்து இருப்பது இறைவனுடைய மன்னிப்பு இறைவனிடத்தில் பெற்றுத் தருகிறது. அன்பானவர்களே, அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் அவர்கள் பெறுவார்கள். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்சி கவிதையில ஒரு வார்த்தை இவ்வாறாக சொல்வாங்க. மஸ்னவி ஷரீஃப்ல வரக்கூடிய அந்த வார்த்தை, சுஹ்பத்தே சாலிஹ் துரா சாலிஹ் குனத். நல்லோர்களோடு நீ சேர்ந்திருந்தால் நீ நல்லவனாக மாறிவிடுவாய். சுஹ்பத்தே தாலிஹ் துரா தாலிஹ் குனத். சுஹ்பத்தே தாலிஹ் துரா தாலிஹ் குனத். தீய மனிதனோடு நீ சேர்ந்திருந்தால் நீனும் தீய மனிதனாக ஆகிவிடுவாய். அன்பானவர்களே, அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தொடர்பை நல்லோர்களோடு அமைத்துக் கொள்ள வேண்டும், நாதாக்களோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், சாலிஹுல் மஜாலிசு சாலிஹீன், நல்லோர்களுடைய சபையில சேர்ந்து இருப்பதனால அல்லாஹ் தஆலா தஹவ்வுலுக மின் சித்தத்தின் இல சித்தத்தி, 6 விஷயத்திலிருந்து 6 விஷயத்தை உனக்கு மாற்றி தருகின்றான். ஒன்று, மினஷக்கி இலல் யகீன், சந்தேக உணர்வு உன்னுடைய உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் அதை யகீனை, நம்பிக்கையை உனக்கு கொடுப்பான். அதே போன்று சொன்னார்கள், மினர் ரியா இலல் இஹ்லாஸ், உனக்கு முகஸ்தூதி இருந்தால் மன தூய்மையை, இஹ்லாஸை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். மினல் கஃப்லத்தி இல திக்ரி, உனக்கு அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இறைவனுடைய ஞாபகத்தை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். மினர் ருக்பத்தி இல துன்யா வர் ருக்பத்தி இலல் ஆখিরা, இந்த உலக மோகம் உனக்கு அதிகம் இருந்தால் அல்லாஹ் உனக்கு மறுமையினுடைய ஆசையை அதிகம் தருவான். இன்னும் சொன்னார்கள், வமினல் கிபரி இல தவாது, உனக்கு உள்ளத்தில் பெருமை இருந்தால் அல்லாஹ் உனக்கு பணிவை கொடுப்பான். அன்பானவர்களை, இன்னும் சொன்னார்கள், மினன் நிய்யத்தி இலன் நஸீஹா, உன்னுடைய எண்ணம் சரியில்லாததாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு நல்லெண்ணத்தை கொடுப்பான். அன்பானவர்களே, நல்லோர்கள், நாதாக்கள், இறைநேசர்களுடைய அந்த சபையில சேர்ந்து அமரக்கூடிய, அவர்களுடைய சகவாசத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.